வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் 1.5 இன்ச்சு கீழே 1.5 இன்ச்சு எடுத்து ஸ்ட்ரைட் லைன் போட்டு வச்சுருக்கேன். இது கஸ்டமரோட அளவு ப்ளவுஸு. உயரம் வந்து ஃபஸ்ட்டு உயரத்தை எடுத்துக்குவோம். இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அவனுக்குள்ளே வச்சு அப்படி ஒரு மேலே உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்னாடி உள்ள அகலம் எடுக்கணும். இந்த ப்ளவுஸை வந்து ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு நம்ம டாட்டுக்கு அங்கிட்டு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே கழுத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கழுத்தோட கழுத்தோட உயரம் மார்க் பண்ணியாச்சு. கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அடுத்து வந்து ஆம்கோலோட இறக்கம் எடுக்கணும். இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுத்திங்கன்னா மேலே இதாகும், எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகும். அதனால் இழுக்காமல் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டான அளவில் ஒரு மார்க் எடுத்து போட்டுக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த மார்க் பண்ணது பூரா நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணது பூரா ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குவோம். இப்போ மார்க் பண்ண பூரா ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இவங்க வந்து கழுத்து வந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்காங்க. அதனால் கரெக்டான அளவு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா கழுத்து இறக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சு கழுத்தோட அகலம் மார்க் பண்ணுறேன். இப்போ ஷோல்டர் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு இருக்குது. 2னா 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மொத்தம் 6 இன்ச்சு அவங்களுக்கு. அதே 6 இன்ச்சை நான் கீழே வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நேராக ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ கழுத்தோக்கு வந்து கீழே வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டு ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து செஸ்ட் அகலம் பார்க்கணும் எவ்வளோ இருக்குன்னு. செஸ்ட் அகலம் வந்து நம்ம இந்த கழுத்துலேருந்து அங்கே கரெக்டான அளவு வச்சு மார்க் பார்ப்போம். இது வந்து ஆம்கோலை விட கழுத்து வந்து ஆம்கோலும் கழுத்தோட இறக்கமும் ஒன்று போல் இருக்குது. ஓகேங்களா. அதனால் நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதோட செஸ்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 10 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை ரவுண்ட் போட்டுக்கலாம். ரவுண்ட் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஸ்லீவ் ரவுண்டு வந்து பார்த்துக்கலாம். 8.25 இருக்குது. ஸ்லீவ் ரவுண்டு வந்து அவங்களுக்கு 8.25 வருது. ஓகேங்களா. 8.25 இருக்குது. இப்போ அந்த செஸ்ட் இந்த செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த 8.25 வந்து நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும். இங்கே மேலேருந்து மேலே 1/2 இன்ச்சை விட்டுட்டு அப்படியே வச்சு இந்த ரவுண்டை நம்ம பார்ப்போம். 7.5 தான் வருது. அவங்களுக்கு வந்து 8.25 இருக்குது. அப்போ நம்ம இன்னும் என்ன செய்யணும், ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 1.5 இன்ச்சு மேலே வச்சு ரவுண்ட் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி 1.5 இன்ச் வச்சு ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். பாடியோட மேட்ச்சு ஆகலை. அப்போ இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம கீழே இறக்கி வச்சுக்கணும். நம்ம செஸ்ட் அளவோட ஸ்லீவ் ரவுண்டு வந்து கரெக்டாக பொருந்தணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும், ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கரெக்டாக இருக்காது. அதனால் நம்ம வந்து வச்சு பார்த்துட்டு இது பண்ணிக்கணும். இப்போ வந்து நமக்கு 8.25 கரெக்டாக அதில் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. அப்புறம் இது கரெக்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு வந்து நம்ம துணி எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுவோம்ல அது. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கலாம். எப்பயுமே ஸ்லீவ் ரவுண்டும் ஜஸ்ட் ரவுண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். அவங்க அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரிக்கே இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் பத்தாது நம்ம இஷ்டத்துக்கு வெட்டி தைச்சோம்னா. அதனால் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்களுக்கு கழுத்தோட இறக்கம் கம்மியாக இருக்கிறதுனால கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ கழுத்தோட இறக்கம் வந்து அதிகமாக இருந்தால் 2.5 இன்ச்சு வச்சா போதும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். பேக்கு கட் பண்ணியாச்சு. இந்த கரெக்டான இடத்துல ஒரு அரைக்காத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக தெரியும். இங்கே தான் நமக்கு கரெக்டான அளவுன்னு. அடுத்த மாதிரி மொத்தமாக 3 ப்ளவுஸையும் மொத்தமாக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ 3 ஸ்லீவும் நான் மொத்தமாக மடித்து போட்டுட்டேன். இப்போ வந்து நமக்கு அன்ஈவனாக இருக்கிறத வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து ஹெம்மிங் பண்ணுறக்காண்டி ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிச்சு. ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ ஸ்லீவை அளவு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம்.
இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு கரெக்டான அளவில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்லீவோட உயரம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, தையலுக்கு ஏற்றி 1/2 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணியாச்சு. அது மாதிரி இங்கே வந்து கரெக்டான ஒரு மார்க்கு, தையலுக்கு ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துருவோம், அளவு ப்ளவுஸை எடுத்துருவோம். எட்டு இன்ச்சு இருக்குது. 8னா 8 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். மார்க் பண்ணது பூரா ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போ அவங்களுக்கு கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 6.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. அது மாதிரி இங்கே 7.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் வந்து அடிங்கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அவங்களுக்கு அடிங்கை சுற்றளவு ப்ளவுஸில் வந்து 6.25 தான் இருக்குது. 7 இன்ச்சு தான் இருக்குது. அப்போ நம்மளும் அந்த 7 இன்ச்சையை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து கீழே எவ்வளோ இருக்கோ அதை விட 1 இன்ச்சு மேலே அடிங்கை சுற்றளவு கூட்டி வைக்க சொல்லுவேன். ஆனால் இவங்களுக்கு அளவு ப்ளவுஸில் வந்து அதுக்கும் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. அதனால் அவங்க அளவு ப்ளவுஸில் உள்ள அடிங்கை சுற்றளவே நான் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கரெக்டாக 8.25 வந்து நமக்கு மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் கோட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கோட் போட்டாச்சு. இப்போ அதில் பாதி 8.25 பாதி 4.1 4.1 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ இங்கே இதை வச்சு மார்க் பண்ணிக்குவோம். ரவுண்டு போட்டாச்சு. இந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு வரைஞ்சிட்டோம். இவ்வளோதாங்க ஸ்லீவ் வரைகிறது. இதில் வந்து நம்ம குடஞ்சி விட்டோம் இல்லையா, அதுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணி அதிலேருந்து நம்ம இந்த 1/2 இன்ச்சு இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் போய் இதுக்கு டச் ஆகி அப்படி இந்த மாதிரி இது பண்ணிடலாம். இவ்வளோதாங்க குடஞ்சி விட்டுறது. இப்போ நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கரெக்டான அளவில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவில் அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ இங்கே மேலே அரைக்காத்து போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து குடஞ்சி விட்டணும். குடஞ்சி விட்டுறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து குடஞ்சி விட்டணும். மூணு ப்ளவுஸ் கையே ஒன்று போல் வச்சுட்டு இப்போ குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ
நமக்கு இதையும் குழஞ்சி விட்டோம் பகுதியும் தெரியுறக்காண்டி ஒரு அரைக்காத்து போட்டுருவோம் இன்னுக்குள்ள. அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி போட்டாச்சு. இவங்க ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் தான், அதனால் நம்ம வந்து கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம். ஓகேங்களா? எப்பவும் போல் பேக் தட்டு எடுத்து நம்ம பூரா அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? கழுத்தையும் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துருங்க. ஷோல்டர், ஆர்ம் கோல் ரவுண்டு, அந்த நாச் கரெக்டாக போட்டுருங்க. அந்த இதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணியாச்சு. நான் சொல்லி எப்பயும் போல் 3 இன்ச்சு நம்ம பட்டிக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துடலாம். இப்போ வந்து நமக்கு ஆர்ம் கோல் வந்து கரெக்ட் பண்ணணும். 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். 3 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அதையும் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு இப்போ இதை ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. அந்த அரைக்காத்து போட்டிருக்கோம்ல, அதை கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம இந்த மாதிரி வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கணும் கீழே. இது ஃப்ரண்ட்டு பேக்கு, இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, அந்த மாதிரி தெரியுங்களே, அப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து அவங்களுக்கு கழுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நம்ம கழுத்தோட அளவு வந்து இப்படியும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்கு வச்சுருக்காங்க என்னென்னு கரெக்டாக பார்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி 4 இன்ச்சு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம 4 இன்ச்சு வச்சு பாக்ஸ் போட்டு நம்ம கழுத்து இது பண்ணிக்கலாம். இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. நம்ம 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு 2 சைடுமே நம்ம குடஞ்சி வெட்டிக்கலாம். 2 சைடுமே நம்ம கிராஸ் அடித்து வெட்டிக்கிடுவோம் கழுத்தை. இது சாதா ப்ளவுஸ்னால 2 நான் எப்பயுமே ஒரு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சைடு மட்டும் இது பண்ணி வெட்டிக்குவேன். வலது கை பக்கம் மட்டும் 1/2 இன்ச்சு கிராஸாக வெட்டிக்குவேன். இது வந்து 2 சைடுமே நம்ம 1/2 இன்ச்சு வச்சு கிராஸ் வச்சு வெட்டிக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் 1/2 இன்ச்சு வச்சுட்டேன். இப்போ இந்த பட்டன் பீஸில் அந்த இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பட்டியிலேருந்து இங்கே மேலே கழுத்து அடிச்சிருக்காங்க இல்லையா, அது எவ்வளோன்னு இருக்குன்னு பார்ப்போம். 4.25 இருக்குது அந்த சைடு. இந்த சைடு வந்து பார்த்தா 4.25 வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம 4.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 4.5 வச்சு மார்க் பண்ணி 4.5னா 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து நம்ம கிராஸ் எடுக்கணும். சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் எப்பயும் போல் இந்த மாதிரி ப்ளவுஸை கரெக்டாக நேராக ஸ்ட்ரைட் அந்த மாதிரி வர மாதிரிக்கு வச்சுக்கோங்க. இழுக்காமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இழுக்கக்கூடாது. இழுத்தோம்னா இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே வரும். அதனால் இழுக்காமல் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே மேலே ஷோல்டர் இருக்கு இல்லையா, அங்கே கரெக்டாக வச்சு இந்த ஷார்ப்பு பாயிண்ட் இருக்குல்ல, நிப்பிள் பாயிண்ட்டு,
அங்கே வச்சு பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. 9.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வருது. அப்போ அந்த 9.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக அப்படியே வச்சு அப்படியே இங்கே கீழே வரைக்கும் பார்த்தா 12 இன்ச்சு வருது. அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 12 இன்ச்சு வருது, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குது, இந்த டாட் எங்கே எவ்வளோ அகலம் முடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். 3 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம வந்து 3.5 இன்ச்சு வைக்கணும். 3.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த நிப்பிள் பாயிண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். மூணு இருக்குது. 3னா 3.5, 3னா 3.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ அவங்க டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். டாட் வந்து 1 இன்ச்சு தான் பிடிச்சிருக்காங்க. டாட்டை பிடிச்ச அகலம் வந்து 1 இன்ச்சு இருக்குது. அப்போ இங்கே வந்து கரெக்டாக 1 இன்ச்சு வருதான்னு பார்ப்போம். கரெக்டாக இந்த 1 இன்ச்சு நமக்கு இங்கே வருது. ஓகேங்களா. அப்போ அதே மாதிரி அங்கிட்டு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக கோட் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் கோட் போட்டாச்சு. இங்கே டாட்டை பிடிச்சிருக்காங்கல்ல, இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 5.5 ஒரு புள்ளி வருது. அது மாதிரி இந்த சைடு இது வந்து 5 ஒரு புள்ளின்னு தான் வருது. அப்போ 2க்கும் பாதியாக எவ்வளோ வரும்? 5.25 வச்சுக்கலாம். 5.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு. ஓகேங்களா. அஞ்சேகால் வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இது இவ்வளோதாங்க நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கீழே வந்து இது முக்கோணமாக வேணும்னீங்கன்னா 1 இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அரைக்காத்து எங்கெங்கே போடணுமோ அந்த இடத்துலலாம் அரைக்காத்து போட்டுருங்க மறக்காமல். கழுத்தோட அகலத்தில் 1/2 இன்ச் வச்சு மார்க் பண்ணணும். கிராஸாக இந்த மாதிரி கிராஸாக இது வந்து கழுத்தோட லூஸை வந்து கம்மி பண்ணும். கழுத்து லூஸ் இல்லாமல் இருக்கும், அதுக்காண்டி தான் இது பண்ணுறது. அவ்வளோதாங்க. இப்போ ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ பட்டி வந்து எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கேருந்து 3.5 இருக்குல்ல, 3.5 அந்த 3 2வது இங்கே அரைக்காத்து போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வச்சு பார்த்தா 11 இன்ச்சு வருது. பட்டியோட அகலம் வந்து 11 இன்ச்சு. நீங்கள் பிசுறு கூட ஒன்று போல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் போட்டு. அளவு ப்ளவுஸில் வந்து பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 3.25 இருக்குது. அப்போ 4.25 வைக்கணும். 4.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. பட்டியோட அகலம் வந்து 11 சொல்லியிருந்தேன். நம்ம எப்பயும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுப்போம் இல்லையா, 11.5 வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதே 11.5 கீழே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. இது கீழே இடுப்பில் வந்து எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு பார்ப்போம். 7 இன்ச் இருக்குது. அதே மாதிரி ரைட் சைடும் பார்ப்போம், அதே 7 இன்ச்சு தான் இருக்குது. அப்போனா 3 இன்ச்சுக்கு சேர்த்துக்கோங்க. 7னா 8 9 10 இன்ச்சு. 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். வந்து 10 இன்ச்சிலேருந்து நம்ம 4 இன்ச்சு இந்த கிராஸாக வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதை இப்படி கிராஸாக போட்டுடலாம். அது மாதிரி இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு வச்சு கிராஸாக நம்ம இது பண்ணணும். இந்த மாதிரி இங்கிட்ட 1/2 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி கிராஸாக போட்டுடலாம். இப்போ இங்கனுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இந்த டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அவனுக்குள்ள பட்டியோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2.25 இருக்குது. 2.25னா 3.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்குள்ள ஒரு நாச்சு போட்டுருவோம். முன்னாடி சைடு வரணுங்கிறதுக்கு தெரியணுங்கிறக்காண்டி. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ. ஓகே, தேங்க்யூ.